தமிழ்நாட்டிலே நடந்த மிக கொடூரமான கொலை எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தூத்துக்குடி சாத்தான்குளத்தில் நடந்த ஜெயராஜ் மற்றும் ஃபெனிக்ஸ் தந்தை மகன் இவங்க 2 பேத்தோட கொலை தான் தமிழ்நாட்டிலே மிக கொடூரமான கஸ்டோடியல் டெத்தாகவே இருந்துச்சுங்க. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தூத்துக்குடி சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் மற்றும் ஃபெனிக்ஸ் ஒரு மொபைல் ஷாப் வச்சு நடத்திட்டு வராங்க. அந்த டைமிங்கில் கடையை க்ளோஸ் பண்ண போகும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து விசாரணைன்ற பேரில் இவங்க 2 பேத்தையும் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நைட் ஃபுல்லாக வச்சு அடிச்சிருக்காங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பெக்டராக இருக்கிறவர் மற்ற காவலர்களுக்கும் கால் பண்ணி அடித்து பழகிறதுக்கு 2 பேர் கிடச்சிருக்காங்க, நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு. அங்கேருந்து வந்தவங்களும் இவங்களை ரொம்ப கொடூரமான முறையில் தாக்கியிருக்காங்க. கம்பி, இரும்பு ராடு, லத்தி என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து அடிச்சிருக்காங்க. இவங்க அடித்ததுலேயே 2 பேருமே ரொம்ப உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு நிலை குலைஞ்சு போயிடுறாங்க. ரத்தம், பிளட்டு எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும். அடுத்த நாள் காலையில் 2 பேத்தையும் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க. அட்மிட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபெனிக்ஸ் அப்படிங்கிறவர் முதல் நாளே வந்து இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து உடல்நலக்குறைவால் நிகழ்ந்த மரணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாளே ஜெயராஜும் இறந்துடுறாரு. ஜெயராஜ் இறந்ததுக்கப்புறம் தான் இது ரொம்ப சந்தேகத்தை கிளப்பி விடுது மக்களுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும். எப்படி 2 பேருமே உடல்நலக்குறைவால் இறந்துருப்பாங்க, நல்லா தானே இருந்தாங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து காவல்துறையினர் நடத்தின சம்பவத்தால் மட்டும்தான் இது வந்து நிகழ்ந்திருக்கு. இது வந்து கண்டிப்பாக கொலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேஸு சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க. சிபிசிஐடியோட விசாரணை இந்த குடும்பத்துக்கு ஒரு திருப்திகரமாக அமையவே கிடையாது. இவங்க வந்து கோர்ட்டில் போய்ட்டு மனு தாக்கல் பண்ணுறாங்க. எங்களுக்கு சிபிஐ விசாரணை தான் வேணும், உரிய முறையில் நடவடிக்கை எடுத்தே ஆகணும், எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றாங்க. கோர்ட்டும் வந்து உத்தரவு கொடுத்துட்றாங்க, சிபிஐ வந்து வழக்கை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சிபிஐ வந்து உள்ளே வந்து விசாரிக்கிறாங்க. சிபிஐயோட விசாரணையில் என்ன தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவங்க 2 பேரோட உயிரிழப்பு உடல்நலக்குறைவால் ஏற்பட்டது அல்ல. உடற்கூறு ஆய்வு தெளிவாக சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கம்பி, இரும்பு ராடு போன்ற கொடூரமான ஆயுதங்களால் கொடூரமான முறையில் விடிய விடிய அடித்ததுனால மட்டும்தான் அவங்க உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போயிடுது. சிபிஐயோட விசாரணை முழுவாக முடிஞ்சதுக்கப்புறம் குற்றப்பத்திரிகை கிட்டத்தட்ட 2500 பக்கம் குற்றப்பத்திரிகையை வந்து கோர்ட்டில் வந்து தாக்கல் பண்ணுறாங்க. அதை வாசிக்கிற ஜட்ஜும் 9 பேருமே வந்து குற்றவாளிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த கேஸோட தண்டனைக்காகத்தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேஸில் கிடைக்கக்கூடிய தண்டனை தான் ஒட்டுமொத்த கஸ்டோடியல் டெத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும். இனிமேல் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவமே நடக்காமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு மைல்ஸ்டோனாக இருக்கணும். ஒரு கடுமையான தண்டனையை கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் கஸ்டோடியல் டெத்து, லாக்அப் டெத்து நடக்கவே நடக்காது. விசாரணைன்ற பேரில் யார் வேணால் யாரை வேணால் கூட்டிகிட்டு போய் அடித்து கொல்லலாம், காக்கி சட்டை போட்டால் யாரை வேணால் கொல்லலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு தீர்ப்பாக இது அமையும் அப்படிங்கிறதுல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படிப்பட்ட தீர்ப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.